ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்ருக்கீங்க. எதுவும் செயலில் பண்ணல, யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நீங்கள் திங்கிங் ஆஃப் யூஸ் பண்ணி ஆக்ஷன் வேர்டு வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறத பற்றி யோசிச்சுட்ருக்கேன், இங்கிலீஷ் கற்றுக்கிறது யோசிச்சுட்ருக்கேன். அப்போது ஐ வந்து ஆம் யூஸ் பண்ணணும், ஹீ ஷீட் வந்து இஸ் யூஸ் பண்ணணும், வி யுதே வந்து ஆர் யூஸ் பண்ணணும். அப்போது ஐ எம் திங்கிங் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். அப்போ நான் இங்கிலீஷ் கற்றுக்க யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, ஷீ இஸ் திங்கிங் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். அவள் இங்கிலீஷ் கற்றுக்க யோசிச்சுட்ருக்கா. தே ஆர் திங்கிங் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். அவர்கள் இங்கிலீஷ் கற்றுக்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கல, யோசிச்சுட்டு மட்டும் இருக்கீங்க. திங்கிங் ப்ராசஸ் மட்டும் போயிட்டுருக்குன்னா திங்கிங் ஆஃப் சொல்லி வேர்ப் ஃபார்ம் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும். ஐ எம் திங்கிங் ஆஃப் கிளீனிங் தி ஹவுஸ். நான் வீடு சுத்தம் பண்ண யோசிச்சுட்டு இருக்கேன். வி ஆர் திங்கிங் ஆஃப் ஷிஃப்டிங் தி ஹவுஸ். நாங்கள் வீடு காலி பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். புரியுதா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் பிரியா ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரோல்ஸ் பிரியா ரமேஷ் ஆன்லைன் லேர்னிங் ஸ்கூலில் லைவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் குரூப் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கோர்ஸில் சேர்ந்து சீக்கிரம் இங்கிலீஷ் பேச முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ.